அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் பொது மேடைகளில் நான் அவ்வளோவா பேசினதில்லை. இருந்தாலும் எனக்கு இவ்வளோ பெரிய ஆளுமைகள் மத்தியில், சிறந்த பேச்சாளர்களுக்கு மத்தியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பொதுநலத் தொண்டர் பூபதி நினைவு பெரியார் படிப்பகம் தமிழர் தலைவர் வீரமணி நூலகத்துக்கு ரொம்ப நன்றி. மன்னிக்கவும் மறந்துட்டேன். நம்மளுடைய விக்ரம் சூரிய பிரசாத் அவர்கள் யாருன்னு அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். நம்மளுடைய பாரத்களினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய புனிதா கணேசன், அதனுடைய இந்த கல்லூரியை இந்த பகுதியில் நிறுவி மிக சிறப்பாக நடத்திய நம்மளுடைய மறைந்த கணேசன் அவர்களுடைய புதல்வர் என்பதை அறிமுகப்படுத்துவதில் மிக பெருமைப்படுகிறோம். இவர் இந்த மேடையை முடித்துவிட்டு அடுத்த மாதம் அமெரிக்காவில் சென்று தன் படிப்புக்காக செல்ல இருக்கிறார். அதுக்காக அதன் முன்னாடியே இங்கே அவரை தொடக்க உரையாற்ற நாங்கள் கூட்டிருக்கோம். நன்றி நன்றி. எனக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா எனக்கு பெரியாரை பற்றி நிறையா கதைகள் மூலயமா எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சொல்லப்போனால் எனக்கு நினைவிருக்க வயசுலேருந்து எனக்கு பெரியார் மேலே ரொம்ப ஒரு மரியாதையோடு எனக்கு வளர்த்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு பள்ளி பருவத்துலலாம் எனக்கு எல்லாரும் நான் என்ன நினச்சிருந்தேன்னா, தந்தை பெரியார் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஜாதி என்ற கொடுமையை ஒழிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு ப்ரிவிலேஜ் மைண்ட் செட்டோடு இருந்தேன். அந்த ப்ரிவிலேஜை எனக்கு கொடுத்ததும் பெரியாராக இருந்தாலும் ஒரு சமூகத்தோட நிலைமை எனக்கு தெரியாமல் இருந்தது. அதில் எனக்கு 10வது படிக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது. அது அன்னையிலேருந்து தான் எனக்கு சமூக சிந்தனை வந்ததுன்னு சொல்லலாம். என்னென்னா, அந்த 10th ரிவிஷன் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. அதில் ஸ்கூலில் தான் ஒரு கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்ணி நமக்கு தரணும். அதில் ஆங்கிலத்தில் ஹூ இஸ் நோன் அஸ் வைக்கம் ஹீரோ அப்படின்றது தான் கேள்வி. அந்த கேள்விக்கு சரியான பதிலை நான் தேர்ந்தெடுத்து எழுதணும். அதில் பதிலில் என்ன இருந்துச்சுன்னா, ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு இருந்தது. எனக்கு என்னன்னா, பெரியார் தான் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு போனார், இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போனார், இவர் பேரில் இது எப்படியே இருக்கும் அப்படின்றது எக்ஸாமில் எனக்கு தோணுன கேள்வி. ஆனால் அன்றைக்கி நான் அதை முழுசாக எழுதலை. ஈவே ராமசாமின்ற பேரை மட்டும் நான் எழுதிட்டு அடுத்த கேள்விக்கு போயிட்டேன். அடுத்த நாள் எனக்கு கொஸ்டின் பேப்பர் திருத்தி எனக்கு கொடுக்கும்போது யார் முழுசாக எழுதலைன்னு கேட்டாங்க. நான் கிளாஸ் ரூமில் நான் மட்டும் தான் கை தூக்கினேன். என்ன, ஏன் எழுதலை, நீ முழுசாக ஏன் முழுசாக எழுதலைன்னா, இல்லை மேம் அவர் பேர் அது மட்டும்தான், நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க அப்படின்னா, நீ கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறத எழுதுனாதான் உனக்கு மார்க் அப்படின்னு. அப்படிப்பட்ட மார்க்கே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் உட்காந்து அன்னைக்கு தான் தோணுச்சு, எனக்கு சமூக அறிவியல் சொல்லித்தர வேண்டிய வார்த்தையாரே அப்படி இருந்தால் சமூகம் எப்படி இருக்கும் வெளியில் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அன்னைக்கு தான் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, என்னோட கலைகள் மூலயமாவும் நான் கொடுக்க போகிற கல்வி மூலயமாவும் பெரியாரோட சிந்தனையையும் பெரியாரையும் இந்த சமூகத்துக்கு கொண்டு போகணுன்றது தான் என்னோட எண்ணமாக இருந்தது. இப்போ வரைக்கும் இந்த சமூகத்துக்கு பெரியார் தேவைப்படுறாருன்றது எனக்கு அன்றைக்கி தெரிஞ்சது. அப்படி நான் என்னோட நண்பர்கள்ட்டையும் என்னோட மாணவர்கள்கிட்டையும் நான் பெரியாரை பற்றி பேசும்போது என்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியாரோட சிந்தனைகள்லாம் ரொம்ப முற்போக்குத்தனமான சிந்தனைகளாக இருக்குது, எங்களுக்கு அது சரிப்பட்டு வருமானு தெரியல. பெரியார் கடவுளை எதிர்க்காரு, நான் பயங்கரமாக சாமி கும்பிடுவேன், எனக்கு அதனால் பெரியாரை பிடிக்காது அப்படின்ற செய்திகள்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. நான் நீ கோயிலுக்கு போவியா? போவேன். நீ கோயிலுக்கு போகணுன்னு போராடினதே பெரியார் தான். நீயும் நானும் இப்போ சாமி கோயிலில் கும்பிடணுன்னா அதுக்கு காரணம் பெரியார் தான். அவர் கடவுளை எதிர்த்தாரு தான், கடவுள் இல்லைன்னு சொன்னார் தான். ஆனால் உனக்கு கடவுள் வேணுமா, நீ போய் கும்பிட்டுங்கன்னு உனக்கு கதை திறந்து வச்சதும் பெரியார் தான். அது மட்டும் இல்லாமல் பெரியாரோட சிந்தனைகள்லாம் ரொம்ப முற்போக்குத்தனமான சிந்தனைன்னு சொல்லும் போது என்ன அதில் முற்போக்கு இருக்குது? உலகம் உருண்டைன்னு எப்படி அது ஒரு உண்மையோ, நீயும் நானும் சமன்றது ஒரு உண்மை தானே. அதுதான் பெரியார் சொல்லிட்டு இருக்காரு. பெரியாரோட சிந்தனைகள்லாம் முற்போக்குத்தனமான சிந்தனைகள்ல அது ஒரு பொது அறிவு. அந்த பொது அறிவை நம்மள மாதிரி முட்டாள்களுக்கு சொல்லித்தரதுக்கு தான் பெரியார் அவ்வளோ நாள் போராடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த பொது அறிவையே நிறைய பேர் எனக்கு வேண்டாம், நான் பெரியாரை படிக்க மாட்டேன், என்னோட பிள்ளைங்களுக்கு நான் பெரியாரை சொல்லித்தர மாட்டேன்ட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பயப்படுறது வேணா, எங்கே என்னோட கேஸ்ட் ப்ரிவிலேஜ் நான் இழந்துருக்கணும், எங்கே என் பொண்ணு வேற ஒரு மாற்று சாதி திருமணம் பண்ணிடுவாங்களோ, எங்கே என் பொண்ணாடி எனக்கு சமஸ்தர மாட்டாளோ அப்படின்ற ஒரு
சிந்தனைகள் எல்லாம் வந்து பெரியாரை எதிர்த்துட்டு இருக்காங்க. அதில் நான் என்னன்னா, பெரியாரை எதிர்க்கிறதுனால தான் பெரியார் படிக்கும் போது, பெரியாரையோ அம்பேத்கரையோ படிக்கும் போது நீ எவனா நீ இவனா என்று கேலி செய்து அதை புறக்கணிக்கிறதுனால தான் இத்தனை வருஷமாக மத அரசியல் வந்து நம்ம மேலே திணிக்கப்பட்டு இருக்கு. இருந்தாலும் தமிழ்நாட்டில் அது நடக்காது. ஏன்னா பெரியார் வாழ்ந்த பூமியில், பெரியார் வாழ்ந்த நாட்டில் வந்து அந்த பரமாத்மா நினச்சா கூட இங்கே வர முடியாது. இன்ன வரைக்கும் வரலை. அதை நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் வந்து சில பேர்கள், சில குடும்பங்கள்லாம் என்ன ஆச்சுன்னா, இப்போ அந்த ப்ரிவிலேஜ் வந்ததுக்கப்புறம் தன்னோட சமூகத்தை மறந்துடுறாங்க. என்னை யாரும் சாதி பார்க்கறதில்ல, என்னை யாரும் சாதினால் ஒதுக்குறதில்ல, என்னை யாரும் அப்ரெஸ் பண்ணுறதில்லன்ற ஒரு காரணத்தினால சாதியே இல்லை. என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, இன்னமும் சாதி பார்க்குறாங்க, இன்னமும் அதெல்லாம் இருக்குன்ற கேள்வி என்கிட்ட இப்போ வரைக்கும் எத்தனையோ பேர் கேட்டுட்ருக்காங்க. அது இருக்குது, அது வெளியில் இருக்குது, நீங்கள் வெளியே போய் பார்த்தா தான் தெரியும். அந்த ப்ரிவிலேஜ் மைண்ட் செட்டை தாண்டி எங்கள் அம்மா எனக்கு அதை சொல்லிக் கொடுத்து வளர்த்ததுனால தான் என்னால் இது பேச முடியுது. என்னதான் ஒரு ப்ரிவிலேஜ் ஃபேமிலியிலேருந்து நான் இருந்தாலும் என்னோட சமூகம் இன்னும் எப்படி இருக்குது, என்னோட குடும்பத்தில் இன்னும் எத்தனை பேர் என்னால் பாதிக்கப்படுறாங்கன்றதை என்கிட்ட சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால தான் என்னால் அதெல்லாம் பேச முடியுது, என்னால் பெரியாரை நினைவு கூற முடியுது. அந்த மாதிரி எல்லாரும் நினைக்கணும்னு நான் விரும்புகிறேன். என்னன்னா, அதுக்காக வந்து ப்ரிவிலேஜை தூக்கி போட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு